நமக்கு தேவையான அளவு புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்ச உடனே நம்மள நிறைய பேருக்கு வர சந்தேகம் பிராய்லர் சிக்கன் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கறதுதான். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். பிராய்லர் சிக்கன் பத்தின உங்களோட டவுட்ஸை மேக்சிமம் கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறது ரொம்ப செயற்கை முறையில வளர்றதுனால அது ரொம்ப நம்ம உடம்புக்கு கெடுதல், அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? சோ பிராய்லர் சிக்கன் அப்படின்னா என்னங்க? சிக்கன்ல ஒரு வகை தான் இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்றது. அதாவது அது ஒரு பிரீட். நாயில எப்படி நம்ம ராஜபாளையம் நாய், டால்மேஷன், பக்கு அப்படிலாம் பிரீட், அதாவது வகை அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறது ஒரு வகையான பிரீடு. இந்த வகை வேகமா வளரக்கூடிய தன்மை உள்ளது. எதனால இது மட்டும் சீக்கிரமா வளருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. முதல் ரீசன் அதோட வகை. முதிர்ச்சிக்கான வெயிட்டை வேகமா வளர்ந்து அடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த பிராய்லர் சிக்கனை நிறைய சேல்ஸ் பண்றாங்க. 2வது ரீசன் அது வளரும் சூழல். அதோட தட்பவெட்ப நிலை, அதாவது டெம்பரேச்சர், அப்புறம் அது கிடைக்கிற காத்துல இருந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி வெட்டினரியன்ஸ், அதாவது கால்நடை மருத்துவர்கள் செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பொதுவா கோழிகள்லாம் ஒரு 3 மாசத்துல முதிர்ச்சி அடையும் அப்படின்னா, இந்த வகை மட்டும் சீக்கிரமாவே, அதாவது 2 மாசத்துலயே முதிர்ச்சி அடைஞ்சிரும். அப்புறம் டயட், அதுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பிளான்டு டயட். அதாவது புரோட்டீன் எவ்வளவு கிடைக்கணும், ஃபேட் எவ்வளவு கிடைக்கணும், கார்ப்ஸ் எவ்வளவு கிடைக்கணும்னு அந்த கோழிகளுக்கு பிளான் பண்ணி ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே பிளான்டா நடக்கிறதுனால அந்த கோழிகள் சீக்கிரமா வளர்றாங்களே தவிர அது ரொம்ப கெட்டது, அதை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த சிக்கனை அவங்க பிளான்ட் என்விரான்மெண்ட்ல வளர்க்கறதுனால அது சீக்கிரமா வளர்ச்சி அடையுது. சரிங்க மேடம், அதுல ஏதாவது சீக்கிரமா வளர்றதுக்காக ஹார்மோன் ஊசி ஏதாவது போடுறாங்களா அப்படின்னா, பொதுவாவே ஹார்மோன் ஊசி இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி. சோ இந்த ஹார்மோன் ஊசி எல்லாம் போட்டு அவங்க கோழியை வளர்க்கணும், கோழியை வாங்குறதுக்கு நம்ம பலாயிரக்கணக்குல செலவு பண்ணணும். நமக்கு 1 கிலோ சிக்கன் 150 இருந்து 200 ருபீஸ்ல கிடைக்குது. சோ நிச்சயமா அவங்க ஹார்மோன் ஊசி அந்த மாதிரி எதுவும் போடுறது கிடையாது. சரிங்க மேடம், கோழிங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னா, சிக்கன் எல்லாமே ஒரே அந்த என்விரான்மெண்ட்குள்ளார வளர்றதுனால ஒரு கோழிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் எல்லா கோழிகளுக்கும் அது அந்த வியாதி தொத்து வியாதி மாதிரி வந்துரும். அப்படிங்கறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்துதான், அதோட தீனில கொடுத்துதான் அதை வளர்க்குறாங்க. இது அந்த கோழியோட கழிவுல ஒரு 24 ஹவர்ஸ்ல போயிடும். அதோட இல்லாம அந்த சிக்கனை வாங்கி நம்ம சூடு பண்ணி நல்லா சமைச்சுதான் சாப்பிடுறோம். அப்படிங்கறதுனால அந்த ஆன்டிபயோட்டிக்ஸோட எஃபெக்ட் எதுவுமே நம்ம உடம்புக்கு இருக்காது. சோ ஹார்மோன் பத்தின பயமும் உங்களுக்கு வேண்டாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தின பயமும் உங்களுக்கு வேண்டாம். இது சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னா, 100 கிராம்ல 6 கிராம் வரைக்கும் நேச்சுரல் ஃபேட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. 28 இருந்து 30 கிராம் புரோட்டீனும் நமக்கு கிடைக்குது. சரிங்க மேடம், இப்ப இதை சாப்பிடுறதுனால பெண் குழந்தைங்க சீக்கிரமா வயசுக்கு வந்துருவாங்களா? இந்த டவுட் நிறைய பேர் கேட்டு. ஒரு மகப்பேறு மருத்துவரா நான் நிறைய பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த டீனேஜ் வயசுல இருக்கிற நிறைய பெண்களுக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுதான் சீக்கிரமா பூ பெய்துறதுக்கு ரொம்ப பெரிய காரணமா இருக்கே தவிர, பிராய்லர் சிக்கன் கொடுக்கறதுனால மட்டுமே அவங்க சீக்கிரமா பூ பெய்துவாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயசுல, டீனேஜ் வயசுல அவங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீனுங்கிறது நிச்சயமா கிடைக்கணும். அதோட இல்லாம இப்ப நிறைய பெண்கள் அனீமிக், அதாவது ஹீமோகுளோபினும் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. ஹீம் பிளஸ் குளோபின், ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் இந்த மாதிரி சிக்கன் சாப்பிடுறது, சிக்கனோட ஈரல் சாப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. டீனேஜ் பொண்ணுங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பழக்கினீங்க அப்படின்னா 20-22 வயசுல அவங்க மாசம் ஆகும் பொழுது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேரு மாசமாகிற ஸ்டேஜ்ல, அதாவது மாசமானதுக்கு அப்புறம் செக்அப் வரும்பொழுது பாத்தீங்கன்னா வெறும் 8 கிராம் 9 கிராம் இவ்வளவுதான் ஹீமோகுளோபின் வச்சிருக்காங்க. சோ ஒரு பெண்ணு வயசுக்கு வந்ததுல இருந்தே, முன்னாடில இருந்தே நல்ல புரோட்டீன் உணவு கொடுக்கணும். அட்லீஸ்ட் வயசுக்கு வரப்போற அந்த சமயம் இல்ல, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நல்ல புரோட்டீன் உணவுகள் கொடுத்தாதான் அவங்க மாசமாகறப்ப, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாசமாகறப்ப ஒரு 13 14 கிராம் அந்த மாதிரி ரத்த சோகை இல்லாம நல்ல தெம்போட திடகாத்திரமா இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு குழந்தை பேர்லயும் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்கும். கண்டிப்பா டீனேஜ் பொண்ணுங்களுக்கு புரோட்டீன் உணவு கொடுங்க. பிராய்லர் சிக்கன், பிராய்லர் முட்டை தாராளமா கொடுங்க. வயசானவங்க சாப்பிடலாமா? வயசானவங்களுக்கு செரிமான பிரச்சனை வருமா அப்படின்னா, வயசானவங்களுக்கும் புரோட்டீனுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே புரோட்டீனுங்கிறது முக்கியம். வயசு ஆக ஆகதான் நம்மளோட மசில் மாஸ், அதாவது தசைகள் வலுவிழக்க செய்யும். சோ அந்த நேரத்துல கட்டாயம் புரோட்டீன் உணவு வேணும். நைட் நேரத்துல செரிமானம் ஆகுறது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இரவு நேரத்துல நான்வெஜ் சாப்பிடாம காலையில இல்லைன்னா மத்தியான நேரத்துல நீங்க நான்வெஜ், அதாவது இந்த சிக்கன், முட்டை இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். இரவு நேரத்துல லைட்டா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சோ டீனேஜ் பொண்ணுங்க, வயசானவங்க, அவங்களுக்குமே புரோட்டீன்ங்கிறது ரொம்ப முக்கியம். சீப்பான இந்த பிராய்லர் சிக்கனை கட்டாயம் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு
பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நாட்டுக்கோழி வாங்கினா அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பிரச்சனை இல்லாம இருக்குமா மேடம் அப்படின்னா, கடையில வாங்குற நாட்டுக்கோழிகளுக்குமே மத்த கோழிக்கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் தொத்து வியாதி வராம இருக்கிறதுக்காக அதுக்குமே ஆன்டிபயோட்டிக்ஸா கண்டிப்பா கொடுப்பாங்க. கோழியில இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் அதை கண்டு நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோழிகளோட கழிவுலயே அது ஃபர்ஸ்ட் போயிடும் 24 ஹவர்ஸ்ல. அதுவும் இல்லாம நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது நேரடியா நம்ம உடம்பு அது வந்து தாக்க போறது கிடையாது. சோ இதுக்காக நான் நாட்டுக்கோழி வாங்குறேன் கொஞ்சம் விலை உயர்ந்து அப்படின்னா அது வேண்டாம். நீங்க பிராய்லர் கோழியை தாராளமா சாப்பிடலாம். சோ பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுனால 28-30 கிராம் புரோட்டீன் ஒரு 100 கிராம்லயே நம்மளுக்கு கிடைச்சிருது. அதோட இல்லாம நேச்சுரல் ஃபேட்ஸும் 6 கிராம் வரைக்கும் கிடைக்குது. இதனால பெண்களுக்கு தேவையான ஹீமோகுளோபின் அது நல்லாவே ரைஸ் ஆகுது. அப்புறம் வயசானவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட மசில்ஸ் அதாவது தசைகளும் எலும்பும் வலுவாகுது. ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் இந்த பிராய்லர் சிக்கனை நல்லா தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.